இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா படைகள் திடீர் தாக்குதலை தொடங்கின. பதிலுக்கு ஈரான் வளைகுடா நாடுகளில் அமெரிக்க ஏவுதளங்கள் இருக்கும் பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் தங்களுடைய வான்வழி பகுதிகளை மூடிவிட்டது. இதனால் மத்திய கிழக்கு பகுதிகளில் விமான சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் நேற்று மாலையில் இருந்து நள்ளிரவு வரை துபாய், அபுதாபி, பஹ்ரைன், மஸ்கட் என இயக்கப்படும் 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல் இன்று அதிகாலையில் இருந்து மதியம் வரை இயக்கப்படும் 12 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதற்கிடையே விமான ரத்து எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறுகின்றனர். அதோடு பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சென்னை வரும் பல்வேறு விமானங்கள் ஈரான் வான்வழியை கடந்து வர வேண்டியுள்ளது. அந்த வான்வழி மூடப்பட்டுள்ளதால் மாற்றுப்பாதைகளில் சுற்றி வருகிறது. இதனால் விமானங்கள் சென்னைக்கு வந்துவிட்டு மீண்டும் புறப்பட்டு செல்வதற்கு பல மணி நேரம் தாமதமாகிறது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் திட்டமிட்ட பயணத்தை தொடர முடியாமல் பல்வேறு நாட்டினர் அவதியடைந்து வருகின்றனர். விமான பயணத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தங்களது பயணத்தை முடிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் சிக்கிய ஹங்கேரி பயணி ஒருவர் பல மணி நேரம் தவித்து வருவதாக தெரிவித்தார். என் பேர் வெங்கட். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ஸோ ஃப்ளைட் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப்காக நான் புக் பண்ணியிருக்கேன். அவங்க பேர் சரண்யா. ஸோ அவங்க ஃப்ளைட்காக தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இப்போ டேட் பார்த்தீங்கன்னா 28. இவங்க ஒர்க்ல ஜாயின் பண்ண டேட் மார்ச் 1ஆம் தேதி. ஸோ ஃப்ளைட் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஷெட்யூல் பண்ணி 1 மந்த் வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேயோஸா இருக்குது சுச்சுவேஷனு, ரொம்ப பேடா இருக்குது. என்னன்னு பார்த்து எத்தியாட் கிட்ட நாங்கள் புக் பண்ண ஃப்ளைட் எத்தியாடு. ஸோ எத்தியாட் கிட்ட நாங்கள் பேசும்போது ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏர்ஸ்பேஸ் சிச்சுவேஷனுக்காக க்ளோஸ்னால இதை நாங்கள் ஃபுல்லா இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டோம். பட் ஆனால் அந்த கேன்சலேஷனோட தகவல் எங்களுக்கு எப்போ வந்துச்சுன்னா ஜஸ்ட் 2 hours பேக். நாங்கள் புக் பண்ண ஃப்ளைட் கிட்டத்தட்ட 3 months முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக கேன்சலேஷன் மட்டும் ரொம்ப குவிக்கா கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு ப்ரீ பிளான்ட்டுக்கு இல்லை. ஸோ இது அவங்க இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கிற எவ்வளவு டெக்னாலஜியா யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க இதுக்கு ஒரு அட்வான்ஸா ஒரு 1 week ப்ரியாரா சொன்னாங்க அப்படின்னா இட் வுட் பி மச் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் எங்களுக்கு. அடுத்து என்ன ஷெட்யூல்ஸ் நாங்கள் பார்த்துருப்போம், ஆல்டர்னேட் ஃபிளைட் பார்த்துருப்போம், இல்லைன்னா இதை கேன்சல் பண்ணிருப்போம். ஏன்னா இது ஒரு ரீசன் வச்சு நாங்கள் ஆல்டர்னேட் ஃபிளைட் போனோம்னா இப்போ கண்டிப்பா பீக் சீசனா அமௌண்ட் நிறைய ஜாஸ்தி பண்ணுவாங்க, கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் ஓகே. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்ததுனால ஓகே ஃபைன், இங்க இருந்து ஒரு 500 kilometers பேக் டு ஹோமா இல்லை இங்க ஏதோ ஹோட்டலுக்கு தான் புக் பண்ணிடுவோம். ஆனா இதுக்கு மேல கண்ட்ரி விட்டு கண்ட்ரி எல்லாம் வந்திருக்காங்க. மறுபடியும் அவங்க இன்ட்ரான்சிட் ஆகி வேற ஒரு கண்ட்ரிக்கு எப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு புக் பண்ற ஒரு அகாமடேஷனோ ஃபுட்டோ இதெல்லாம் எப்படி ஏர்லைன்ஸ்காரங்க மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆன் த ஹோல் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரீ பிளான்டா கொண்டு வந்திருக்கலாம். இது ரொம்ப நெக் ஆஃப் த மூமெண்ட்ல கேன்சலேஷன் சொன்னதுனால நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 100-200 பீப்புள் இங்க என்ன திக்முக் தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதான் கரண்ட் சிச்சுவேஷன்.